بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலும் திருவள்ளூர், காஞ்சி மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் மழை வெள்ளத்தால் பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பொழுது இது போன்ற பொருளாதார உதவிகளை யாரும் செய்துவிட முடியும். ஆனால் கழுத்தளவு, இடுப்பளவு தண்ணீர் தேங்கி மக்கள் வெளியேற வழி இல்லாமல், உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்ட அந்த நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த எங்களுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதிலிருந்தும் 5000த்திற்கு மேற்பட்ட தொண்டர்களை இந்த சென்னைக்கு வரவழைத்து எல்லா பகுதிகளுக்கும் சென்று உணவுப் பொருட்களை வழங்கினோம். சில பகுதிகளிலே தினசரி 3 வேளை உணவு வழங்கக்கூடிய ஏற்பாடுகளும் நடந்தது. வெள்ளத்திலே சிக்கிய மக்களை மீட்பதற்காக படகுகளை சொந்தமாக நாங்கள் வாடகைக்கு எடுத்து அந்த மக்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து உதவிகள் புரிந்திருக்கிறோம். அதோடு ஒப்பிடும் பொழுது இது சின்ன ஒரு உதவிதான். இந்த பணத்தை யார் வேண்டுமானாலும் உதவி செய்து விடுவார்கள். உயிரை பணயம் வைத்து இறங்குவதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை. வெள்ளமெல்லாம் வழிந்து முடிந்த பிறகு பல பேரும் சாப்பாடுலாம் கொடுத்தார்கள், பொருள்கள் எல்லாம் கொடுத்தார்கள். அது யாருமே செய்துவிட முடியும். ஆனால் கஷ்டமான நேரத்தில் பெரிய கோடீஸ்வரனாக இருந்து கூட அவனுக்கு ஒரு கொசுவத்தி இல்லை, கரண்ட் இல்லை, சாப்பாடு இல்லை, மெழுகுவத்தி இல்லை. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் போய் உதவி செய்வதற்கு யாரா வந்தார்களா என்றால் மிகச்சில பேர் தான் வந்தார்கள். அதுல எங்களுடைய தௌஹீத் ஜமாத்துடைய செயல் வீரர்கள் தான் முதலிடத்தில் நின்றார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பணிகளை நாங்கள் ஏன் செய்தோம் அதை சொல்றதுக்கு தான் இந்த சின்ன ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம் அல்லாத மக்கள் இங்க இருக்கிறீங்க, அதற்காக வேண்டி முஸ்லீம் அல்ல என்று பார்த்து இந்த உதவி செய்யப்படலை. பாதிப்பை பார்த்து தான் இந்த உதவி செய்கிறோம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவங்களுக்கு உதவிங்கிற அடிப்படையில் தான் செய்கிறோம். எல்லாருக்கும் சமமாகத்தான் செய்கிறோம். எந்த பாரபட்சம் இல்லை. முஸ்லீம் கூட கொஞ்சம் அதிகம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கம்மி என்ற வகையில் இது செய்யப்படலை. அப்ப முஸ்லீம் அல்லாத மக்களும் இங்கே கணிசமாக வந்திருக்கிறீர்கள். நாங்கள் எதற்காக இது போன்ற பணிகளை செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை நம்புகிறோம். எங்க மார்க்கத்தின் பிரகாரம் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் மட்டும்தான் கடவுளாக இருக்கிறார். அவர் அனைத்தையும் பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார். இப்ப நான் இங்கே பேசிக் கொண்டிருப்பதும் நீங்கள் அங்க உட்கார்ந்திருப்பதும் கடவுளுக்கு தெரியும். இப்படி நாங்கள் நம்புகிறோம். கடவுளுக்கு தெரியாமல், இறைவனுக்கு தெரியாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒரு இலை கூட கீழே விழ முடியாது. ஒரு இலை கீழே விழுந்தா கூட விழுவதற்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும். இப்படி முஸ்லிம்களாகிய நாங்கள் நம்புகிறோம். அப்ப இந்த இறைவனை நம்பக்கூடிய நாங்கள் இன்னொன்றையும் நம்ப வேண்டும்.
இந்த உலகத்தை கடவுள் மொத்தமாக ஒரு நாள் அழிப்பார். இப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் மனிதர்ல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் ஒரு கட்டத்தில் கடவுள் என்ன செய்வார்னா அழித்து விட்டு எழுப்புவார். திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவார். எழுப்பி விசாரித்து யார் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக தருவார். யார் கெட்டவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய செயலுக்கேற்ற தண்டனையை கடவுள் கொடுப்பார். அந்த மறுமையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த உலகத்தில் 50 வருஷம் 60 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துருவோம். இந்த உலகத்திற்காக நம்ம வாழாமல் அழியாத ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது. திரும்ப கடவுள் உயிர் கொடுத்து எழுப்புவார அந்த வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது. எத்தனை வருஷம் அதெல்லாம் கிடையாது. காலாகாலத்துக்கும் அழியாத ஒரு பெரிய வாழ்க்கை, சொர்க்கம் என்கிற வாழ்க்கை, மறுமை என்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதுல கடவுள்கிட்ட போய் நல்லவனாக நம்ம நிற்க வேண்டும். கடவுளுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்க கூடாது. ஒரு நன்மையும் கைவசம் இல்லாதவனாக போய் நின்றுவிடக் கூடாது என்கிற அந்த புண்ணியங்களை செய்து சேர்த்து கொண்டவர்களாக நம்ம கடவுளுக்கு முன்னாடி, இறைவனுக்கு முன்னாடி நிற்கணும் என்ற ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்ப அந்த கடவுளிடத்தில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சில மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். எங்கள் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, இப்ப கடவுளுக்கு சில பேர் கும்பிடுவாங்க, வழிபடுவாங்க, பூஜை எல்லாம் செய்வார்கள். இஸ்லாத்துல அது மாதிரி தொழுகை, நோன்பு இதெல்லாம் இருக்கிறது. இதன் மூலம் மட்டும் ஒருத்தன் சொர்க்கத்தை அடைய முடியாது. எங்கள் மார்க்கத்துடைய கொள்கை பிரகாரம் மனிதனுக்கும் நல்லது செய்திருக்க வேண்டும், மனிதநேயத்தை கடைபிடித்திருக்க வேண்டும், மனிதர்களுக்கு உதவி இருக்க வேண்டும். இதெல்லாம் செய்தவனாக போய் கடவுளை சந்தித்தால்தான் கடவுளிடத்தில் எங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு எங்களுடைய மார்க்கம் சொல்கிறது. அப்ப மனிதர்களுக்கு உதவி செய்வதை கடவுளுக்கு செய்கிற ஒரு உதவியாக சொல்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். இப்ப எங்களுடைய மார்க்கத்தில் தொழுகைன்னு ஒரு வணக்கம், உங்களுக்கு 5 கடமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முஸ்லிம்களுக்கு 5 கடமை எல்லா முஸ்லீம் அல்லாத மக்கள் விலகி வைத்திருக்கிறார்கள். ஒரு கடமை என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் வாயால் மொழிந்து அதை செயல்படுத்துறது ஒன்று. 2வது 5 நேரம் தொழுவது, இது உங்களுக்கு தெரியும். 3வது ரம்ஜான் மாசத்தில் நோன்பு நோற்பது, ஒரு மாச கால பட்டினியா இருந்து நோன்பு நோற்பது, அது உங்களுக்கு தெரியும். 4வதாக ஜக்காத் என்கிற ஒரு கடமை இருக்கிறது. ஜக்காத்துனா என்ன? அதுல கடவுளுக்கு எந்த ஒரு ஒண்ணுமே கிடையாது. ஜக்காத் என்று சொன்னால் செல்வந்தர்கள்ட்ட 2.5% அந்த நிதியை பெற்று இல்லாத மக்களுக்கு கொடுக்கிறது. அப்ப இஸ்லாத்தினுடைய கடமையில மனுஷனுக்கு செய்யற விஷயம் இஸ்லாத்துக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை இறைவனுக்காக செய்யறோம், சரி. நோன்புங்கிறத இறைவனுக்காக செய்யணும்னு சொல்லிக் கொள்ளலாம். இந்த ஜக்காத்துன்னு ஒரு அம்சத்தை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறத, என்னிடத்துல ஒரு 100 ரூபாய் இருந்தால் 2.5 ரூபாய் நான் கொடுத்து விட வேண்டும். 1000 ரூபாய் இருந்தால் 25 ரூபாய் கொடுத்து விட வேண்டும். அப்ப 2.5% ஜக்காத்தாக கண்டிப்பாக கம்பல்சரியாக நாங்கள் கொடுக்க வேண்டும். எதுக்கு கொடுக்க வேண்டும்? பள்ளிவாசல் கட்டுறது கொடுக்க கூடாது, அது தனி நன்கொடையாக கொடுக்க வேண்டும். இந்த 2.5% எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால், கடன் பெற்றவர்கள், ஏழைகள், அது மாதிரி சிரமப்படக்கூடியவர்கள், திக்கற்றவர்கள், இப்படியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு உதவுவதை இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மனுஷனுக்கு உதவுறத இஸ்லாம் என்னவாக்குறது? கடமையாக்குறது. இந்த நிதியை கூட முஸ்லீமுக்கா பார்த்து கொடுத்து எங்க மார்க்கம் சொல்லவில்லை. ஏழை அவ்வளவுதான் பிரச்சனை, கஷ்டப்படுறவன் அவ்வளவுதான் பிரச்சனை, கடனாளி அதுதான் பிரச்சனை. இந்த அடிப்படையில் வழங்குவது எங்களுடைய மார்க்க கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது எவ்வளவு இந்த மனித நேயத்தை முன்னிலைப்படுத்துகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களுக்கெல்லாம் தலைவர். உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமுக்கும் முகமது நபின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் தலைவர். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் கடைபிடிக்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறவங்க தான் முஸ்லீமாக இருப்பார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? நீ ஒரு மரத்தை நடுகிறாய், அந்த மரம் வளர்ந்து காய்த்து கனிந்து பழங்களாக தொங்குகிறது. அதை போறவன் வரவெல்லாம் பறித்து சாப்பிடுகிறான், பறவைகள் போய் சாப்பிடுகிறது. இப்படி சாப்பிடுமையானால் இதுக்கு கூட உனக்கு நன்மை எழுதப்படுது. வெறுமனே ஜெபம் பண்றதுக்கு மட்டும் நன்மை கிடையாது, புண்ணியம் கிடையாது. கடவுளை தொழுவுறது மட்டும் புண்ணியம் கிடையாது.
ஒரு மரத்தை நடணும், அதுல இருந்து மக்கள் பயன்பெற்றார்களே, ஆனால் அதுக்கும் உனக்கு நன்மை எழுதப்படுது. அப்ப மனிதனுக்கு உதவுவது நன்மை, மிருகங்களுக்கு உயிரினங்களுக்கு உதவுவது நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகங்களுக்கு சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா செயலும் முடிஞ்சிருது. நான் இறந்த பிறகு சாப்பிட முடியுமா, தொழ முடியுமா, நோன்பு வைக்க முடியுமா, வியாபாரம் பண்ண முடியுமா? முடியாது. எந்த மனுஷனுக்கும் முடியாது. மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயலும் முடிந்து போய் விடுகிறது. ஆனால் 3 காரியங்கள் அவன் செய்துவிட்டு சென்றால் அவனுக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு காரியமாக சொன்னார்கள், நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம். நிலைத்து நிற்கிற தர்மம்டா என்ன? நம்ம ஒரு கிணறை விட்டுட்டு இறந்து போயிடுறோம், நம்ம போயிடும், கிணறு இருக்கும். அந்த கிணத்துல பல பேர் என்ன செய்வாங்க, தண்ணீரை எடுத்து பருகுவார்கள், வேற தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள், விவசாயம் கூட செய்வார்கள். அப்ப நாம இறந்துருவோம். நாம இறந்து 50 வருஷம், 100 வருஷம், 200 வருஷத்திற்கு அந்த கிணறு மூலமாக பயன் அடைவார்களே, ஆனால் நீதான் அவர்களுக்கு அதை கொடுத்தாய் என்று உன் கணக்கை நான் வரவு வைப்பேன். சாவதுக்கு முன்னாடி நிலையாக இருக்கக்கூடிய தர்மங்களை செஞ்சுட்டு போ, அன்ன சத்திரம் கட்டி வச்சுட்டு போ, குளங்குட்டைகளை வெட்டிட்டு போ, மரஞ்செடிகளை நட்டுட்டு போ. உனக்கு பிறகும் அவை மக்களுக்கு உதவணும். எப்படி சொல்றாங்க? உனக்கு பிறகும் மக்களுக்கு உதவுற மாதிரியான ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் இப்படின்னு சொல்லி எங்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? சும்மா கடவுளை கும்பிடுறது, பூஜை செய்யறது மட்டுமல்ல ஒரு ஆன்மீகம். நம்ம சக மனிதனுக்கு உதவணும், மனிதனுக்கு நம்ம பயன்படணும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஈமான் இஸ்லாம் என்பது 72 கிளைகளை கொண்டது. அதுல ஒரு கிளை என்னவென்று சொன்னால் இமாத்தத்துல் அதா அனி தரீக். நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு முள் இருக்கிறது, நம்ம காலில் குத்துற மாதிரி இருக்கு, குத்திருச்சு. அதை எடுத்து போட்டு நம்மளா போயிடக்கூடாது, இது அடுத்தவனை குத்திடக்கூடாது. அந்த முள்ளை எடுத்து அடுத்தவர் காலில் பற்றாத அளவுக்கு எப்படி ஓரமாக போடணுமோ, குப்பைத்தட்டில் போடணுமோ அப்படி கொண்டு போடு. இது இஸ்லாத்தின் 72 ஒரு பகுதி. ரோட்ல ஒரு கல் இருக்குது, நம்ம என்ன செய்வோம், நமக்கு டயர் பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னா வர்றவனுக்கெல்லாம் பஞ்சர் ஆகட்டும் அப்படின்னு அதை போட்டு போயிடுவோம். அப்ப நமக்கு ஒரு ஆணி குத்தி பஞ்சர் ஆகிவிட்டு அதை எடுத்து ஓரமா போட்டு விட வேண்டும். ஒரு கல் நம்மளை தடுக்கி விட்டுருச்சுன்னு சொன்னா நம்ம எந்திரிச்சுட்டு போயிடக்கூடாது. ஆகா, இந்த கல் நம்மளை தடுக்கி விட்ட மாதிரி இனி எத்தனை பேரை தடுக்கி விடும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து யாருக்கு இடைஞ்சல் பண்ணாத வகையில் ஓரமா போட்டு போனால் அவன் முஸ்லிம் அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கையால் அடுத்தவனுக்கு எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது, அவனுடைய நாவால் அடுத்தவனுக்கு எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. மற்ற மனிதர்களுக்கு தன்னுடைய கையாலும் நாவாலும் இடைஞ்சல் செய்யாமல் இருக்கிறானே அவன் தான் முஸ்லிம் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப நம்ம முஸ்லிம் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? அவன் உதவுவனாக இருப்பான், அவன் நல்லவனாக இருப்பான், அவன் அடுத்தவன் கஷ்டப்படும்போது துடிப்பான். அப்படிங்கிற ஒரு பெயர் எடுத்தவன் தான் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் சின்ன வயசிலே எங்களுடைய உள்ளங்களில் விதைக்கப்படுகிறது, சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் காட்ட வேண்டிய நேரம் இப்பதான் இறைவன் தந்திருக்கிறான். சாதாரண சோறுகள் எல்லாரும் போட்டுருவாங்க. இப்படி நெருக்கடி வரும் பொழுது, செய்திகளை பார்க்கும் பொழுது, என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள், நம்ம ஏதாவது செய்யணுமே. இதுக்காக நாங்க பயிற்சி முகாம் நடத்தி மக்களை திரட்டலாம் செய்யல. ஒரு நாளில் அறிவிச்சு ஒரு நாள் மக்கள் ஓடி வர்றாங்க. எதனால் இதெல்லாம் செய்யறோம்? இதுக்கு இந்த நிவாரண பணியில் ஈடுபட்டவர்கள் 2 பேர் இன்றைக்கு மரணித்து விட்டார்கள். அதுக்கு ஈடுபட்டு அதில் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் நோய் ஏற்பட்டு அதனால் பல துன்பங்களுக்கு ஆளாகி 2 பேர் மரணித்திருக்கிறார்கள். இந்த நிவாரண பணியில் ஈடுபட்டவர்கள் ஏன் இந்த அளவுக்கு வர்றாங்க? நிறைய பேர் கால்லாம் வெந்து போய் சேத்து புண்ணுல அதை பார்த்தாலே பயங்கரமா அந்த நோய் அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி எத்தனை பேருக்கு தெருக்களை சுத்தம் பண்றோம் என்று சொல்லி பிளீச்சிங் பவுடர் அள்ளி கையினால போட்டு கையெல்லாம் வெந்து போனவர்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் போய் எதுக்கு செய்யறாங்க? ஏன் செய்யணும்? எதிர்பார்ப்பு இருக்கணுமா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி செய்யறான்னு வைங்க, அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? நாளைக்கு ஓட்டு கேட்டு வருவான். ஒரு கட்சியில இருந்து செஞ்சான்னு வைங்களேன், எதுக்கு செய்வான்? இப்படி செஞ்சு மக்களை கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு ஓட்டாவது போடுவாங்க, அப்படி வருவோம். அல்லது பாராட்டு விழாவாச்சு நடத்துவாங்க, அதுக்காக வேண்டி வருவான்.
அப்ப அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் எங்க ஜமாத்துக்கு இருக்குன்னு சொல்லவே முடியாதுங்க. நாங்க இன்னைக்கு தமிழகத்திலேயே அதிகமான மக்களை கொண்ட அமைப்பு என்று நம்ம முதல்வர் அவர்களே சொன்னார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் என்னஞ்சாங்க, 7.5 லட்சம் உறுப்பினர்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்னு சொன்னாங்க. அவ்வளவு உறுப்பினர்கள் அன்னைக்கு, அவ்வளவு உறுப்பினர்களை நாங்கள் கொண்டு இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் எழுதி வச்சிருக்கிறோம் பைலாவில். எந்த காரணத்திலையும் ஒரு உறுப்பினர், வார்டு உறுப்பினர் கூட போட்டியிட மாட்டோம், ஒரு எம்எல்ஏக்கு போட்டியிட மாட்டோம், ஒரு எம்பிக்கு போட்டியிட மாட்டோம், அரசாங்கத்திலும் தரக்கூடிய விருதுகளை வாங்க மாட்டோம். கவர்மெண்ட்ல கூப்பிட்டு விருது தர்றாங்கன்னு வைங்க, அந்த விருது இந்த விருதுன்னு சொல்லி வாங்க மாட்டோம். அப்ப நாங்க ஏன் வாங்க மாட்டோங்கிறோம்? இதை நாங்கள் செய்யறது அங்க இறைவனிடத்தில் பரிசை பெறுவதற்கு. உங்கள்ட்ட பேர் வாங்குறது கிடையாது, உங்களுடைய நன்றி எதிர்பார்த்து கிடையாது. நீங்க எங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும், அது கிடையாது. எந்த வகையிலும் நீங்க எங்களுக்கு நன்றி செலுத்த தேவை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் நாங்கள் எதுக்கு செய்கிறோம் என்றால், எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்தாயா அப்படின்னு நல்லா பார்ப்போம். மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும். இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான். ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக கூன் விழுந்த முதுகுடன் குழி விழுந்த கன்னத்துடன் கூடவே அவர்களின் முதுமையனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களின் இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கின்றது. இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சனைகளுக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் 24 மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர் ரஹீம் முதியோர் இல்லமாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை நிறுவனத்திற்கு உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயை குணப்படுத்தும், உடலையும் வலுப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் SA சையத் சத்தாரின் ரபானி வைத்தியசாலா, ராயப்பேட்டா, சென்னை. மறுமை நாள்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை எங்க நபிகள் நாயகம் சொல்லி தர்றாங்க. எப்படி தர்றாங்க? ஒரு பணக்காரன் அவனை கூப்பிட்டு கடவுள் விசாரிப்பார். பெரிய கோடீஸ்வரனை அழைத்து விசாரிப்பார். கோடீஸ்வரன் அவன் கஞ்சம் இல்லை, நிறைய நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சவன். உலகத்தில் வாழும் பொழுது நல்ல வாரி வாரி மக்களுக்கெல்லாம் வழங்கினான். அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரனை அழைத்து, உனக்கு கோடி கோடியாக நான் தந்தேனே, நீ என்ன செய்தாய்? இறைவன் விசாரிப்பான். இது எங்க நபிகள் நாயகம் சொல்லி தர்றாங்க. அதுக்கு அந்த பணக்காரர் சொல்லுவாரு, நான் தான் வாரி வாரி கொடுத்தேனே, எல்லா மக்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தேனே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இறைவன் கேட்பான், நீ அள்ளி கொடுத்த நிஜம், எது கொடுத்த? உன்னை கொடை வள்ளல் எல்லாரும் பாராட்டணும்னு கொடுத்த, போஸ்டர் அடிச்சு ஒட்டணும்னு கொடுத்த, விளம்பரத்துக்கு கொடுத்த, என்னிடத்தில் நீ பரிசு பெறுவதற்கு கொடுக்கவில்லை. அதனால இவனை நரகத்திற்கு இழுத்து செல்லுங்க கடவுள் சொல்லுவான், இறைவன் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான் என்று எங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப நாங்க செய்த இந்த காரியத்துக்கு ஒரு பெருமையோ புகழையோ உங்களுடைய போஸ்டரையோ உங்களுடைய அங்கீகாரத்தையோ ஓட்டையோ நன்றியை நாங்கள் எதிர்பார்த்தால் அவ்வளவு பெஸ்ட். கடவுள்கிட்ட ஒன்றும் கிடைக்காது. அப்ப இறைவன்கிட்ட ஒன்றும் கிடைக்காததுக்கான கஷ்டப்பட்டோம். இந்த கஷ்டமெல்லாம் எதுக்கு? உங்களுடைய நன்மை எதிர்பார்த்து கிடையாது. உங்களை பார்த்தா கூட எங்களை பார்த்து நீங்க சிரிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அந்த எதிர்பார்ப்பு கூட எங்களுக்கு கிடையாது.
ஒரு ரூபாய்க்கு தர்மம் செஞ்சுட்டான்னு செய்வான், தர்மம் வாங்கலாம் பாருங்க, அவனை பார்க்கும்போதெல்லாம் இவரை கொண்டு எந்திரிக்கணும், நல்லா இருக்கீங்களா, இப்படி எதிர்பார்ப்பானு. அது எங்களுக்கு கிடையாது. இந்த ஜமாத்துக்கு, இந்த இயக்கத்திற்கு கடுகளவு கூட இதற்கான எந்த நன்றியும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், எந்த உதவியும் உங்கள்கிட்ட பெற மாட்டோம், எந்த விதமான ஆதாயத்தை நாங்கள் அடைய மாட்டோம். இப்படியான ஒரு நிலை எங்களுக்கு வந்ததற்கு காரணம், நாங்கள் நம்புகிற எங்கள் மார்க்கத்திலே, எங்கள் இறைவனிடத்தில் நாங்கள் முழுமையாக பரிசை பெற வேண்டும். இதையெல்லாம் உங்கள்கிட்ட நன்றி எதிர்பார்த்து நாங்கள் இழந்துடக்கூடாது. இங்கே முடிஞ்சு போயிருங்க. இங்கே நாங்கள் புகழுக்கு செஞ்சோன்னு வைங்களேன், புகழ் கிடைச்சிடும், அங்கே ஜீரோவாயிரும், இறைவனிடத்தில் ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஜமாத்து களத்தில் இறங்குகிறது. அது போக இன்னொரு செய்தி நாங்கள் சொல்ல வேண்டும். எவ்வளவு அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க. இப்ப எங்களுடைய அமைப்பின் சார்பாக சுமார் 25 கோடி ரூபாய் அளவுக்கு பொருள்கள் கொடுத்திருக்கிறோம். 25 கோடி ரூபாய் அளவு பல லாரிகள்ல, கண்டெய்னர்கள்ல மக்கள் இறக்குனாங்க. அப்ப அவ்வளவு ரூபாய்க்கு இந்த பாதிக்கப்பட்ட நேரங்களில் பொருட்களாக வந்ததை பொருட்களாகவே கொடுத்தோம். பொருளா தர்றாங்கல்ல, பொருளா வந்ததை பொருளாகவே கொஞ்சம் எல்லா பக்கத்துக்கும் விநியோகம் பண்ணிவிட்டோம். அதுக்கு பிறகு பணமாக அனுப்பினார்கள். பணமாக தந்ததை நாங்கள் பொருளாக கூட உங்களுக்கு தரலாம், தந்தால் அதில் ஊழலுக்கு இடம் இருக்கும். பணமாக தந்ததை நாங்கள் பொருளா தந்தோன்னு வைங்க, இந்த 10,000 ரூபாய் தருவதற்கு பதிலா ஒரு 5,000 ரூபாய்க்கு என்னதே பொருளை வாங்கி அதான் 10,000 ரூபாய் யார் கேட்க போறா? சும்மா வர்றது வாங்கிட்டு போயிருவீங்க. நீங்க கணக்கை பண்ணி யாரை கேட்பாங்களா? அப்ப இந்த பொருள்களா கொடுக்கும் பொழுது 2ஆம் நம்பர் பொருளா தேடி வாங்குவாங்க. கடைக்காரன் சொல்லி என்ன செய்வான், 2,000 ரூபாய் பொருள் 4,000 பில் போட்டு கொடுப்பா என்று கேட்பாங்க. அவனுக்கு வியாபாரம் தானே, 2,000 ரூபாய் பொருள் 4,000 பொருளுமா. கடைசியில் உங்களுக்கு சேர்றது 3,000 ரூபாய், கணக்கு எழுதிக்கிற 10,000 ரூபாய். என்கிற மாதிரியா தான் பல பேர் நிவாரணங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்க என்ன செய்யறோம், பணமா வந்துச்சா பணமா கொடுத்துருவோம். அவங்க தேவையானது வாங்கி கொள்வார்கள். 10,000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் தான் எழுத முடியும் கணக்கில். 10,000 ரூபாய் கொடுத்து 30,000 எழுத முடியாது. அதுலயும் ஆள் பார்த்து கொடுத்தோம்னா குழப்பம் வந்துடும். சகட்டு மேனிக்கு ஒரே மாதிரி. கடலூர் விழுப்புரம் என்றால் அது குறைந்த பாதிப்பு, எல்லாருக்கும் 5,000 ரூபாய். சென்னை பகுதிகளாக இருந்தால் எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கும் பொழுது எந்த ஊழல் முறைகேடுக்கெல்லாம் இடமே இல்லை. இப்படி இந்த ஜமாத்து நடக்கும் என்று இந்த மக்கள் நம்புற காரணத்தினாலதான் சின்ன டைம்ல, குறைந்த டைம்ல இவ்வளவு பெரிய தொகையை தந்தார்கள். சுனாமி நேரத்திலையும் இதே மாதிரி நிவாரணப்படி, சுனாமி நடந்துச்சு இல்லையா, இதே மாதிரியான பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அப்போதும் இந்த தௌஹீத் ஜமாத் அன்னைக்கு 2 கோடி ரூபாய், அது இன்னைக்கு 10 கோடிக்கு சமம். அப்ப 2 கோடி ரூபாய் அளவுக்கு மக்கள் நிதியாக பணமாக தந்தது மாத்திரம், பொருளாக தந்தார்கள், பொருளாக கொண்டு கொடுத்து விட்டோம். பணமாக 2 கோடி ரூபாய் அன்றைக்கு தந்தார்கள், அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 10 கோடிக்கு மேல, அதையும் பணமாகத்தான் கொடுத்தோம். இதே மாதிரி மண்டபத்தில், இதே சென்னையில் வைத்தும், பல ஊர்களில் வைத்தும், நாகூரில் வைத்தும் அந்த மக்களை எல்லாம் வரவழைத்து பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பணமாக கொடுத்தோம். அப்ப இந்த ஜமாத் எதுக்கு ஒரு நேர்மையா நடக்கிறது, அவனுக்கு பயந்துதான். இதுல நாங்கள் ஒரு 10 பைசா சுருட்டினோமையானா முடிஞ்சு வச்சுக்காத. இன்னும் சொல்ற கேளுங்க, அந்த 8 கோடி ரூபாய் கொடுத்த உங்களுக்கு தெரியுமா இருக்காச்சு? நிதி கொடுக்க நேரம் போராட்டம் பண்ணீங்களா? எங்களுக்கு நிதி வழங்காவிட்டால் தௌஹீத் ஜமாத்தை முற்றுகையிடும் சொன்னீங்களா? அல்ல எவனாவது கேட்டானா? யாருக்கு தெரியுமா? யாராவது தந்தது யாராவது தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு வந்துச்சுங்கிற எங்கள் நிர்வாகத்தை தவிர யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்க என்ன செய்வோம், யார் யார் தந்தார்களோ அதை எல்லாம் பேரை போட்டு வெளியிடுவோம். இவர் 1 லட்சம், இவர் 5 லட்சம், இவர் 10 லட்சம் பேரை போட்டு வெளியிடுவோம். நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நான் கணக்கில் காட்டி தெரிஞ்சிருந்தா யார் யார் தந்தார்களோ அது எல்லாம் கணக்கில் உணர்வு பத்திரிகையில் வரும், எங்களுடைய TNTJ.net வெப்சைட்ல வரும், எங்களுடைய முகநூல் பக்கத்தில் கணக்கு வெளியிடுவோம். எப்படி வெளியிடுவோம்? வரவு அப்படி வெளியிட மாட்டோம். யார் யார் எவ்வளவு தந்தார்கள் அதை பேரை போட்டு போட்டு வரவு வைக்குவோம். அப்ப என்ன செஞ்சேன், வரவு கரெக்டா வந்துடும். யாருடைய 10 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தால் கூட அவர் பேரை போட்டு அந்த தொகையை எழுதிதான் நாங்கள் கணக்கு காட்டுவோம். அப்ப இது ஒரு சல்லி காசு எடுக்கிறதுக்கு இது காட்டாம இருந்தோம் வைங்க, அவளையும் பாக்கெட்ல வச்சுக்கலாம். இந்த கணக்கு காட்டணுங்கிற ஒரு கொள்கையை மற்றவனுக்கெல்லாம் கிடையாது. எவனா காட்ட போறான வாங்கினதுலாம் வேலை செஞ்சுமா அது கூலியா எடுத்துட்டு போங்கடான்றான். அன்னைக்கு தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க, இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்க இல்ல, மறந்துட்டாங்க. என்ன ஆச்சு பணம் என்ன யாரும் கேட்கல, எந்த இயக்கத்தையும் கேட்கல. அப்படி ஒரு வசதியான ஒரு நிலை இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்யறோம், கணக்கு காட்டுவோம். ஒவ்வொரு வரவையும் காட்டிடுவோமா, செலவை என்ன செய்வோம், இங்க எத்தனை பேர் கொடுக்க போய் ஒருத்தரா வாங்குவாங்க, அது எல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆகும்.
1034 பேர் வாங்குவீங்க. 1034 பேர் இன்ட்டு 10 போட்டுருவோம். இந்த மண்டபத்தின் பேரை போட்டு ஒரு ஆளுக்கு 10,000 வீதம் 1034 பேருக்கு இவ்வளவு 1,03,00,000 ரூபாய். அப்ப 1,03,00,000 ரூபாய் இந்த மண்டபத்தில் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கடலூரில் கொடுக்கப்பட்டது இவ்வளவு பேருக்கு 5,000 இத்தனை பேருக்கு இப்படின்னு கணக்கு காட்டி நில் பேலன்ஸ் கையில வச்சுக்கிற மாட்டோம், 10 காசு வச்சுக்கிற மாட்டோம், வேற வகைக்கு செலவழிக்க மாட்டோம். அந்த வகைக்கு அப்படியே செலவிட்டு கொடுத்து விடுவோம் என்கிற ஒரு கொள்கை இந்த ஜமாத்து கடைபிடித்து வருகிறது. அதை நம்புறாங்க, இன்னைக்கு நேரத்தை நம்புறாங்க. பித்தராண்டாலும் எது கேட்டாலும் இந்த ஜமாத்து கேட்டால் இந்த ஜமாத்துக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் எழுதி தருகிறாங்க. ஏன்னா கரெக்டா இருப்பாங்க, காசு பணத்தில் சுத்தமா நெருப்பா இருப்பாங்க. அந்த பேர் தான் இந்த ஜமாத்து. நெருப்புனா அப்படித்தான். எந்த ஒரு தலைவர்கள் மீதும் பதவி ஆசை பிடித்தவர்கள் ஒரு குற்றச்சாட்டு எவனும் சொல்ல முடியாது. எந்த தலைவர்களும் ஜமாத்து பணத்தை எடுத்துக்கொண்டார்கள் சொல்ல முடியாது. ஏன்? எல்லாம் வெளிப்படை, எல்லாமே வெளிப்படையாக செய்யக்கூடிய வகையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த பல நூறு கோடிக்கு அந்த மக்கள் சொத்துக்களை எழுதி தந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜமாத்துக்கு 1000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கு. யாருக்கும் இல்லை தமிழகத்தில். எங்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல தமிழ்நாடு முழுவதும் 1000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் மர்க்கஸ்கள் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறது. சிறுவர் இல்லம் இருக்கிறது, முதியோர் இல்லம் 3 ஏக்கரில் முதியோர் இல்லம் இருக்கிறது. இன்னும் எவ்வளவோ அறப்பணிகளுக்கான கல்விக்கூடங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துகிறது? மக்கள் தர்றாங்க. ஏன் தர்றாங்க? எல்லாம் கரெக்டா இருக்கும். முதியோர்னா முதியோருக்கு தான் செலவழிப்பாங்க, சிறுவர் இல்லம்னா சிறுவருக்கு செலவழிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நற்பெயரை நாங்கள் பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் எங்களால் இப்படி செய்ய முடியும். நாங்கள் ஏன் இந்த நற்பெயரை பெற்றிருக்கிறோம்? எவனுக்கும் பயந்து கிடையாது, யாருடைய விமர்சனத்தை கிடையாது. எங்களை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் வாங்குகிற பணம் எவ்வளவு என்று அவனுக்கு தெரியும், வாங்கினதை கொடுத்தோமா என்று அவனுக்கு தெரியும். கொடுக்காமல் நாங்கள் தின்றுவிட்டால் அதனுடைய நிலை என்ன என்று எங்களுக்கு தெரியும். ஒரு கடன் வாங்குறோம்ல, ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டோம், கடன் வாங்கிட்டு கொடுக்காம இறந்து போயிடும். இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம இறந்துடுறேன். இது பற்றி மறுமையில் இறைவன் விசாரிப்பான். இது கடன் வாங்கினியா? ஆமா. எவ்வளவு வாங்கின? 1 லட்சம் வாங்க கொடுத்தியா? கொடுக்கல. அப்ப அவன் கொடுக்கணும் என்ன செய்யறது? அவன் நிற்பான். எனக்கு கடன் தந்தவன் இங்க நிற்பான், கடன் வாங்கின நான் நிற்பேன். அப்ப அவன்கிட்ட வாங்கின கடனுக்கு என்ன நியாயம்? அங்க ரூபா செல்லாது, அங்க பணம் காசு கிடையாது. அப்ப இறைவன் என்ன செய்வானா, என்னுடைய நன்மைகளை, அதற்கேற்ற நன்மைகளை பிடுங்கி அவனுக்கு கொடுத்துருவான். என்னுடைய தொழுகை நோன்பு எவ்வளவு நன்மைகள் நான் செய்திருப்பேனே, ஆனால் அவன்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறேனோ அந்த அளவு கொடுத்துருவான். வாங்கின கடனை கொடுக்காம இறந்து போனாலே இவ்வளவு பெரிய நன்மைகளை நான் இழந்துடுறேன்னு சொன்னா, உங்க பேரை சொல்லி வாங்கின காசை நான் திண்டா எனக்கு என்ன மிஞ்சும்? நான் நரகத்துக்கு தான் போக வேண்டும். நான் எவ்வளவு நல்லறங்கள் செஞ்சாலும் எவ்வளவு பெரிய புண்ணியங்கள் செய்தாலும் அனைத்தும் உங்களுக்கு போய் சேர்ந்து விடுவேன். உங்க பேரை சொல்லி வசூலித்து நான் தின்னுட்டேன், நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு வந்தால் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. காலமெல்லாம் 60 வருஷம் 50 வருஷம் உழைச்சமே எல்லாம் ஒண்ணுமில்லாம போய்விடும். இப்படியான மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு பயந்துதான் நாங்கள் இதை செய்கிறோம். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, இன்னமா நுதைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வின் திருப்தியை நாடித்தான் நாங்கள் உணவளிக்கிறோம். ஒரு ஆளுக்கு சோறு கொடுக்கும் போது மனசுல எப்படி நினைக்கணும்? எப்படி நினைக்கணும்? இன்னமா நுதைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வின் திருமுகத்திற்காகத்தான் இதை நாங்கள் வழங்குகிறோம். லா நுரீது மின்கும் ஜஸான் வலா ஷகூரா, உங்கள்கிட்ட இதுக்கு நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. இன்னைக்கு நான் கொடுத்தா நீங்க நாளைக்கு தருவீங்க கிடையாது, அதை எதிர்பார்க்கவில்லை. அப்ப நன்றியும் பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் காட்டிய வழியில் அதை நம்பி இதை செய்திருக்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களாக வந்திருக்கக்கூடிய மக்களும் இதை உங்களோட மனசுல ஆழமா பதிஞ்சுக்கணும். அடுத்தவனுக்கு மோசடி செய்யாதீங்க, ஏமாத்தாதீங்க. உதவி செய்யற வாய்ப்பு அல்லாஹ் தந்தால் நிறைய வாரி வாரி மக்களுக்கு உதவி செய்யுங்க. சாதி மதம் பார்க்காதீங்க, வணக்க வழிபாட்டை பார்க்கணும், உதவுவதில் பார்க்க கூடாது. உதவுற விஷயத்தில் கஷ்டப்படுறானான்னு மட்டும் பார்க்கணுமே தவிர அவன் என்னவாக இருக்கிறான், அவன் கொள்கை என்ன நீங்க பார்க்க கூடாது. இந்த மாதிரியான அடிப்படையை முஸ்லிம்களும் கடைபிடிக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாத மக்களும் இப்படியான ஒரு பண்பாடுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் என்ன செய்யணும்? நம்ம அடுத்தவனுக்கு உதவணும், புகழை எதிர்பார்த்து உதவக்கூடாது. மக்களுக்கு உதவுவதை தான் கடவுள் விரும்புறாரு.
மக்களுக்கு புண்ணியம் செய்வது தான் கடவுள் தனக்கு செய்கிற புண்ணியமாக கருதுகிறார் என்ற அளவுக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய பண்பாடுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய இந்த சின்ன உரையோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah